ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவியாஸ் டேல். ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு மாபெரும் கூட்டம். 2 பேச்சாளர்களிடையே போட்டி. யாருடைய பேச்சு அதிக கைத்தட்டல் பெறும் என்று. கூட்டம் துவங்குவதற்கு முன் இருவரும் ஒரு அறையில் அமர்ந்து அன்றைய கூட்டத்தை பற்றி விவாதித்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு பேச்சாளருக்கு தொலைபேசி அழைப்பு வர அவர் எழுந்து போனார். அவரது பேச்சு குறிப்புகளை அவசரத்தில் மேஜையிலேயே வைத்துவிட்டு சென்றார். அவர் திரும்பி வருவதற்குள் போட்டி பேச்சாளர் அந்த குறிப்புகளை படித்துவிட்டார். அந்த குறிப்புகள் அவர் தயாரித்திருந்ததை விட நன்றாக இருந்தது. கூட்டம் துவங்கியது. அடுத்தவர் குறிப்பை பார்த்தவருக்கு தான் முதலில் பேச வாய்ப்பு. எதிர் பேச்சாளர் எழுதி வைத்திருந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய கருத்துக்கள் போல் பேசினார். ஏக கைத்தட்டல். எதிரி பேச்சாளருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அடுத்து அவர் பேச வேண்டும். ஆனால் பேசுவதற்கு ஒன்றுமில்லையே. என்ன செய்வது? எழுந்தார். மைக்கை பிடித்தார். முதலில் எனக்கு முன்னால் பேசிய நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தொண்டைக்கட்டு, சரியா பேச முடியாது. என்னுடைய உரையை நீங்கள் வாசிக்க முடியுமா என்று கூட்டம் துவங்குவதற்கு முன்பே கேட்டுவிட்டேன். அவர் பெருந்தன்மையாக ஒத்துக்கொண்டார். அவருக்கு என் நன்றிகள் என்று கூறி அமர்ந்தார். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுபவன் தான் புத்திசாலி. ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.